ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டிஃபனுக்கும் மதியம் சாதத்துக்கும் ஒரே குழம்பா செய்யணும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சர் ஜாரில் தேங்காய் சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை பொருளை வதக்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இது கூட காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசாலா சேர்த்து பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட கேரட், கேப்சிகம், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறி வேணாலும் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலையும் மசாலையும் 2 நிமிஷம் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து நல்லா சுட சுட எல்லா விதமான டிஃபன் கூட ரைஸோடும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.